ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது. இந்த மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஆஸ் யூஷுவல் 6வது மாதமான ஆங்கில மாதமான ஜூன் மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஜூன் மாதமானது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. அந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் இருக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் பெட்டராக இருக்கணும், போன மாதத்தை விட இந்த மாதம் கஷ்டம் குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துக்கேற்ப கிரகங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா கிரகங்கள் அமையிறதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. கிரகங்கள் எப்பயுமே நமக்கு ஒரே மாதிரியாலாம் இருக்காது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த கிரகங்கள் அமைவதை மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் ஜூன் மாதத்தில் கிரக மாற்றங்கள் நடக்கிறது நிறைய இருக்குது. அது உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாங்கிறத தான் சொல்ல போகிறேன். இந்த கிரக பயிற்சிகள் உங்களோட ராசிக்கு திடீர் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலனடைய முடியும். இந்த 2025 6வது ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது. இந்த கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலையானது இந்த மாதம் அதிர்ஷ்டமாக மாறப்போகுது. அந்த விதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன முன்னேற்றம் ஏற்படும், திடீர் பண லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஜூன் 6ஆம் தேதி நடக்க போகுது. அன்றைக்கி புதன் பகவான் மிதுன ராசியில் நுழைய போகிறாரு. அப்புறம் 2வது பயிற்சி ஜூன் 7ஆம் தேதி நடக்கும். அன்றைக்கி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அப்புறம் 3வது பயிற்சி ஜூன் 15ஆம் தேதி நடக்கும். அன்றைக்கி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைவார். ஆக்சுவலி அவர் நுழைந்ததுக்கு பின்னாடி ஆனி மாதமானது அன்னைக்கு பிறக்க போகுது. அதுக்கப்புறம் 4வது பயிற்சி ஜூன் 22ஆம் தேதி நடக்க போகுது. அன்னைக்கு புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்புறம் 5வது பயிற்சி ஜூன் 29ஆம் தேதி நடக்கும். அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதத்தில் இந்த மாதிரி 5 விதமான கிரக பயிற்சிகளானது நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சில வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பொது பலனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் அற்புதமான காலமாக அமையப்போகுது. அதுதான் உண்மை. குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசி மீது விழுது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும் என்பது மிக இல்லாத ஒரு உண்மை. ஆக்சுவலி இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் மெயினாக சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதற்கான செயல்பாடுகளில் நீங்கள் இறங்குனீங்கன்னா மும்முரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெற்றி அடையும். வீடு மனை இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் தொடர்பாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ அதனால் லாபங்கள் கிடைக்கும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு நல்லதாக மட்டும் அமையும். அதை போராடுவதை கஷ்டப்படாதீங்க. இருப்பினும் அதற்கான பலன் முழுமையாக இந்த மாதம் கிடைக்கும்.
மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பொது பலன்லே இப்படின்னா இன்னும் உங்களுக்கு டீப்பாக என்னென்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜூன் ராசி பலனில் புது காரு, புது வீடு இந்த மாதிரி தனுசு ராசிக்கு குசியோ குசி தான் என்று சொல்லப்படுது. மெயினாக உங்களுக்கு ராஜ வாழ்க்கை என்று சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க டீப்பாக. 2025 ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து கன்னி ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசிக்கு வராரு. ராகு பகவான் கும்ப ராசிக்கு வராரு. சனி பகவான் மீன ராசிக்குள்ள வந்து நுழைவார். இதில் ஜூன் 7ஆம் தேதி ஏகாதேசி, 8, 23ஆம் தேதிகளில் பிரதோஷம் வரும். 25ஆம் தேதி அமாவாசை வரும். மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழையும் நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கணிப்புகளோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த மாதம் இருக்கும் என்பது குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. தனுசு ராசிக்காரங்க இலக்குகளை தெளிவாக அடைவதில் கெட்டிக்காரர்களாக இருக்கணும். தெளிந்த திட்டம், செயல் ஆகியவற்றுக்கு உதாரணமாக செயல்படணும். குடும்ப, உத்தியோகம் இரண்டிலுமே உங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகளில் முத்திரை பதிப்பீங்க. கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பீங்க. இந்த குணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் சொத்து விஷயத்தில் தான் பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொத்து விஷயத்தில் தனுசு ராசிக்கு 9வது இடத்துல கேது பகவானும், 3வது இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க. 5வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. இதனால் புதிய கார், இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு சொந்தமாக நிலம், வீடு வாங்குவதற்கு அமைப்பும் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். அந்த மாதிரி சொத்துல பயங்கர முன்னேற்றமானது இப்போ ஏற்பட போகுது. ஆக்சுவலி இந்த மாதமே முன்னேற்றம் இருந்த மாதம் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமானது கூடும். காதல் உறவில் வெற்றியானது கிடைக்கும். சுக்கிர பகவானால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் வந்து கிடைக்கும். உயர்கல்விக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி உடனடியாக கிடைக்கும். பொறியியல் சம்மந்தப்பட்ட கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்படி எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கிறதாக இந்த மாதம் உங்களோட ராசிக்கு அமைஞ்சிருக்கு. சுபகாரியங்கள் வகைகளில் கூட நிறைய உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடலிங், ஐடி, கலை, சினிமா, ஊடகம் உள்ளிட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இந்த மாதம் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் விஐபிகள், அரசியல்வாதிகள் தொடர்பால் ஆதாயமானது உண்டு. புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. சுபகாரிய தடைகள் விலகும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். அதற்கான ஒரு இதாக இந்த மாதம் அமைய போகுது. அப்புறம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பயணங்களில் கவனம் அவசியம். கவனம் தவறினால் பயணத்தில் வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். பயணங்கள் போது பணம், நகை உள்ளிட்ட உடைமைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். சொத்து வாங்குவதில் சட்ட சிக்கல்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்க. அவசரப்பட வேண்டாம். கேது பகவான் 9வது இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சமாளிப்பதற்கு பரிகாரமாக சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் கிடைக்கும். அப்படி அங்கு போக முடியலனா அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதனால் காரிய தடைகள் விலகும். ஸோ பரிகாரம் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க. அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.